This video is sponsored by BuyMode mobile application. இந்த application Google Play Store and App Store இருக்குதுங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. வெல்கம் டு தமிழ் vlog யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சாய வன்னேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயவனம் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது. இந்த திருக்கோவிலுக்குடைய இந்த ஊருடைய புராண பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சாய்க்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, மேலையூர் அப்படி சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 9வது தேவார தலமாகும். இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அண்மையில்தான் பூம்புகார் காவல் தெய்வமாக சம்பாகி அம்மன் கோவில் உள்ளது. கோவில் குளத்திற்கு தெற்கில் உள்ளது. முகப்பு வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை. கொடிமரத்து விநாயகர் மட்டும் உள்ளார். மாட கோயிலாதலின் நந்தி உயரத்தில் உள்ளார். வெளிப்பிரகாரத்தில் சூரியன், இந்திரன், இயற்பகை நாயனார் துணைவியாருடன் உள்ள சன்னதிகள் உள்ளன. அடுத்துள்ள நால்வர் சன்னதியில் மூவர் முதலிகளே உலர். விநாயகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, உயர்ந்த பீடத்தில் பைரவர், நவகிரக சன்னதி முதலிய சன்னதிகளை தொழுதவாறே வலம் முடித்து படிகளேறி வௌவால் நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வலப்பால் பள்ளியறையும் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன. இந்த கோவிலினுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்செங்கண்ணன் என்ற சோழ மன்னன் நிறைய சிவாலயங்களை கட்டினான். அதில் மாட கோவில்கள் தான் அதிகம். மாடக்கோவில் என்றால் யானையால் புக முடியாத கோவில் என்பதாகும். இக்கோயிலும் ஒரு மாட கோயிலாகும். 63 நாயன்மார்களில் ஒருவர் இயற்பகை நாயனார். இவர் பிறந்து முக்தியடைந்தது இந்த தலத்தில்தான். இவரது மனைவியும் சிறந்த சிவபக்தை. இவர்களது சிவபக்தியை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட சிவன் விரும்பினார். ஒரு முறை இவர்களது இல்லத்திற்கு சிவனடியார் வேடமிட்டு வந்தார். இயற்பகையாரிடம் நீ கேட்டதையெல்லாம் இல்லை என்று கூறாமல் அள்ளி கொடுப்பவன் என்பதை அறிவேன். எனவே உனது மனைவியை என்னுடன் அனுப்பிவை என்றார். இயற்பகையாரும் சிறிதும் யோசிக்காமல் தன் மனைவியை சிவனுடன் அனுப்பி வைத்தார். அதற்கு இவரது மனைவியும் சம்மதித்தார். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என இயற்பகையார் சிவனடியாரிடம் கேட்க அவர் அதற்கு நான் உன் மனைவியை அழைத்து செல்வதால் உனது உறவினர்கள் என் மீது வெறுப்பு கொள்ள நேரிடும். எனவே இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை எங்களுக்கு நீ பாதுகாப்பு தர வேண்டும் என்றார். இயற்பகையார் அதற்கும் சம்மதித்து கையில் பெரிய வாளுடன் சிவனடியாரையும் தன் மனைவியையும் முன்னே செல்ல கூறிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக பின்னே சென்றார். சுற்றத்தார் அவர்களை தடுத்தனர். இயற்பகையார் அவர்களை எல்லாம் வென்றார். ஊர் எல்லையை அடைந்தவுடன் சிவனடியார் நான் உன் மனைவியுடன் செல்கின்றேன், நீ ஊர் திரும்பலாம் என்கின்றார். இயற்பகையாரும் அதன்படி செய்தார். திடீரென அங்கிருந்த சிவனடியார் மறைந்து வானத்தில் அன்னை உமையவளுடன் தோன்றி நீ உனது துணைவியாருடன் இந்த பூவுலகில் பல காலம் சிறப்புடன் வாழ்ந்து என் திருவடி வந்து சேர்க என கூறி மறைந்தார். மனிதன் மன உறுதி மிக்கவனாகவும் தைரியசாலியாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த நாடகம் இறைவனால் நிகழ்த்தப்பட்டது. வில்லேந்திய வேலவன். இந்த தலத்தில் முருகப்பெருமான் வில் ஏந்தி போருக்கு புறப்படும் நிலையில் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகின்றார். கடலில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த முருகன் தன் வலது காலில் சிவனால் கொடுக்கப்பட்ட வீர கண்டர மணியை அணிந்திருக்கின்றார். எதிரிகளை அழிக்க முருகனுக்கு சக்தி கொடுக்க வேல் எப்படியோ அதேபோல் சிவன் கொடுத்ததுதான் இந்த வீர கண்டர மணி. எதிரி பயம் இருப்பவர்கள் இவரை வழிபட்டு சங்கடங்களை சமாளிக்கும் தைரியம் பெறலாம். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயவனேஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்தாள். தாயை காண இந்திரன் அவள் சாய்க்காட்டில் இருப்பதை அறிந்து
இந்த தலத்தின் சிறப்பை உணர்ந்து கொண்டான். அவள் தினமும் இந்த தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோயிலையே தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயற்சித்தான். கோயிலை இழுத்ததுமே பார்வதி குயில் போல இனிமையாக கூவினாள். எனவேதான் அம்மனுக்கு குயிலினும் இனிமொழியம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது. உடனே சிவன் தோன்றி, இந்திரா, இந்த கோயிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்காமல் இங்கு வந்து வழிபட்டு நலமடைவாயாக என அருள் புரிந்தார். இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை பௌர்ணமியில் தொடங்கி இந்திர விழா 21 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. ஆடி அமாவாசையில் அன்னமளிப்பு, சித்திரை வைகாசி மாதங்களில் இயற்பகை நாயனார் பெயரில் தண்ணீர் பந்தல், வைகாசியில் குமரகுருபரர் பூஜை, மார்கழியில் இயற்பகை நாயனாருக்கு 5 நாள் விழா, அதில் 4ஆம் நாளிரவு இறைவன் காட்சி கொடுக்கும் விழாக்களும் நடைபெறுகின்றன. இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை நீங்கள் என்னென்னு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எதிரி பயம் இருப்பவர்கள் வில்லேந்திய வேலவரை வழிபட்டு நலம் பெறலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நேர்த்திக்கடன் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். ஓகேங்களா? இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ சாயவனேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.